குற்றாலம் வந்துட்டு குளிக்க முடியல, இல்லாட்டி கேரளா போகிறீங்க, அந்த வழியில் எங்கேயாவது குளிக்கலாம்னு பிளான் பண்ணுறவங்க மட்டும் இந்த இடத்துக்கு போங்க. ஃபேமிலியாக போகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸோட போய் குளிக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட் தான். ஏன்னா அது வந்து கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்குது. இந்த இடத்துக்கு எப்படி போகலாங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ஃபால்ஸில் குளிக்க போகிறதுக்கு முழுக்க பைக்கில் மட்டும்தான் போக முடியும், கார்லலாம் போக முடியாது. இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா தென்காசிலேருந்து நம்ம ஆரியங்காவு போகக்கூடிய வழியில் உள்ள ரயில்வே கேட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு தென்காசிலேருந்து புளியரை வந்துடுங்க. புளியரையில் ரைட்டில் திரும்பணும்னா பகவதிபுரம் சொல்லி ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊர் வழியை தானே போகணும். பகவதிபுரம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா புளியரையிலேருந்து ரைட் சைடில் ஒரு பாதை போகும். இங்கேருந்து நம்ம 1 கிலோமீட்டர் போகணும். ஒரு கிலோமீட்டர் தூரம் போனப்பறம் லெஃப்ட் சைடில் ஒரு பாதை போகும், அந்த பாதை வழியாக தான் போகணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே வரும். இங்கேருந்து நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போகணும். இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு புளியரிலிருந்து மொத்தமாக ஒரு 3.5 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம போகக்கூடிய பாதையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும், அங்கங்கே தண்ணி போய்கிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் ரோடு நல்லா போய்கிட்டு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோடு எங்கே பார்த்தாலும் டேமேஜாக தான் இருக்கும். இங்கே முழுக்க கல் மண் சகதியாக தான் வரும். அதனால் பைக் எல்லாமே திரும்ப குளிச்சுட்டு வந்தீங்கன்னா திரும்ப வாஷ் பண்ணுற அளவுக்கு அழுக்காயிரும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப தூரம் போகிற மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்ல, உடனே வந்துடும். போகக்கூடிய வழியில் கொட்டப்பாறை பண்ணான்னு ஒரு பிளேஸ் வரும். அதை தாண்டி ஒரு கோயிலெலாம் இருக்கும். அதை தாண்டி நம்ம போயிட்டோம்னா கிட்டத்தட்ட ஃபால்ஸ் பக்கத்தில் போயிடலாம். கடைசியாக ரயில்வே பாலம் பக்கத்தில் போய் நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் போகும்போது ஒரு வண்டியாக இருந்தது, ஆனால் குளிச்சு வரும்போது 2-3 வண்டி வந்துடுச்சு. இந்த ரயில்வே பாலத்தை ஒட்டி சின்ன படிகளாக இருக்கும். நம்ம அந்த படி வழி தான் மேலே ஏறி போகணும். மேலே ஏறி போயிட்டால் நம்ம அருவி பார்த்துடலாம். அருவி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் பக்கத்துலேயே குளித்தோம்னா நம்மளோட ஹீட்டாக இருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி விடும். தூரத்துலேருந்து பார்க்கறத விட பக்கத்துலேயே குளித்தா மட்டும்தான் அந்த அருவி நம்ம உணர முடியும். இந்த அருவியோட தண்ணி பார்த்தீங்கன்னா முழுக்க காட்டிலேருந்து வரக்கூடிய தண்ணினால் நல்ல குளிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் அங்கே போகும்போது ஆல்ரெடி ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த பகவதிபுரம் வச்சு ஒரு படமே வந்திருக்கு, தமிழ் படம், ஒரு பழைய படம் வந்திருக்கு. இந்த இடத்துல முழுக்க குளிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான் வந்தால் நல்லாயிருக்கும். ஃபேமிலியெல்லாம் யாரும் கூட்டு வந்துடாதீங்க. நல்லா காட்டு போகுது, வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நம்ம 2 இடத்துல குளிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல உட்காந்து குளிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல நின்றுக்கிட்டே குளிக்கலாம். இந்த இடத்துல மழை பெஞ்சால் இதை விடையும் தண்ணி அதிகமாக வரும். அப்போ நிறைய பேர் குளிப்பாங்க. நாங்கள் குளிச்சு வரும்போதே எங்கள் ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்க குளிக்கிறதுக்கு, சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு. இந்த அருவியில் தண்ணி இங்கே விழக்கூடிய இடத்துல மட்டும் இல்லை, தண்ணி வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போய் குளிச்சோம்னா சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு பெரிய குழிமா இருக்கும், அதில் விழுந்தெல்லாம் குளிப்பாங்க. நாங்கள் போய் குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டைமிங் இல்லாதனால அது எடுக்க முடியலை. குற்றாலத்தில் குளிக்க விடாத டைமு, அதிகமாக மழை பெய்கிற டைம் மட்டும் இங்கே வந்து குளிக்குவாங்க. மற்றபடி இங்கே தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். அதே மாதிரி இந்த 2வது இடத்துல தண்ணி விழாது, கீழே ஃபஸ்ட் இடத்துல மட்டும்தான் விழும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.